ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு என் புருஷனும் அவர் தான் சொல்ல, அதுக்கப்புறம் கத்தாரில் நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்தோன்னு சொல்ல, அதுக்கப்புறம் என் புருஷனை நீ பங்கு போடுறியாடி, செத்தவர் எங்கே வந்து சாட்சியாக சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. செத்தவரோட ரியாக்ஷன் எப்படி தான் இருக்கும், உசுரோடு இருக்கும்போது ஒரு திரும்பி பார்க்க மாட்டா. இப்போ வந்து என் புருஷன் உன் புருஷன் சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சுக்கிறாளுங்க, ஆளாளுக்கு அடிச்சுக்கிறாளுங்களே, அலைக்கால்வா போல வராளுகளேன்னு மைண்டில் நினைப்பாரு. ஆனால் அது வேற விஷயம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் காவேரி ஒரு பக்கம், நீ யார் எழுப்பி வந்த சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஊருப்பட்ட கேள்வி பாச்சாபாய் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணாதமா, இது ரெண்டும் பக்கி பாய்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த டைமில் டென்ஷன் ஆகக்கூடாது பேபி, நீ அமைதியாக இரு பேபி, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பிரதர், இது ரொம்ப தப்ப பிரதர், நான் ரொம்ப மோசமானவ பிரதர் அப்படிங்கிறாரு. இந்த டைலாக்லாம் ஒன்றும் குரலடா, பக்கம் பக்கமாக டைலாக் அடிக்காமல் ஆக்ஷனுக்கு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் காவேரி பசு அனுப்புன ஆளா நீங்கள், பசு தான் விஷமாக இந்த வேலையை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க ரியாக்ஷன் விடுறாங்க. எவ்வளோ காசு வாங்கின பசுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை கத்தாரில் இருந்தோம், அந்த குடும்பத்தில் எப்படிமா நாங்கள் வீடு வைக்க போகிறது உனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டு மடக்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அங்கிள்ட்டாங்க. கொடைக்கானலுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு போலீஸ்காரர் வராரு. அதுக்கப்புறம் பார்த்தா, என்ன அடிச்சுக்காதீங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்லி கேட்க, என் புருஷனை தப்பாக பேசுகிறாங்கன்னு சாரதாமா ஒரு பக்கம் சரசரமாக பேசுது. வீடு எங்களுக்கும் பங்கு வேணும்னு சொல்ல, வீட்டுக்காக தான் நீங்கள் இப்படி அலையிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, வீட்டோட பத்திரம் எங்களோடது இன்னொரு காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அது டூப்ளிகேட்னு கூட கண்டுபிடிக்க முடியாமல் இந்த பக்கி பைபிளையே வச்சுக்கிட்டு இருக்குங்க. ஆல்ரெடி பசுபதி கையில் பார்த்த டாக்குமெண்ட் தானே அது, அதை கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி. மறுபடியும் சாரதாமாவுக்கும் அந்த விளையாடிக்கும் சண்டைங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா, அதாவது என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் பாட்டு போட்டு இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும், கத்தாரில் நாங்கள் ஒன்றா வாழ்ந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீனை போட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வருவோமா நீ, சங்கு சக்கரம் மாதிரி இப்படி சுற்றி வரி